வெல்கம் டு தமிழ் மினிட்ஸ் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கிற DSLR கேமரா மேனுஃபேக்சரிங்கை பற்றி தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோஸை கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, டைரெக்டாக கேமரா ஃபேக்ட்ரிக்கே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாகவே வரும். நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்க ஒவ்வொரு ஃபோட்டோகிராஃபரோடையும் கனவு தான் இந்த DSLR கேமரா. ஃபோட்டோகிராஃபிக்கை நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போன இந்த DSLR கேமராவோட ஒர்க்கிங் ப்ராசஸை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மனிதர்களோட கண்ணு மாதிரி தான் இந்த DSLR கேமரா வழியாக பார்க்குறதும் இந்த லென்ஸ் வழியாக கடந்து வர்ற லைட்டை யூஸ் பண்ணி தான் கண்ணோட ரெக்டினா மாதிரி இந்த வெளிச்சம் கேமராவோட இமேஜ் சென்சாரில் பதிவாகுது. இதை லைட்டை டிடெக்ட் பண்ணி காட்சிகள் எடுக்கிறதுக்கு உதவுது. கடைசியாக இமேஜ் ப்ராசஸர், இது ஒரு ஃபோட்டோகிராஃபிக்காக எடுத்து நமக்கு காட்டுது. ஒரு டிஜிட்டல் கேமராக்குள்ள ஆயிரக்கணக்கான பார்ட்ஸ் தான் இருக்கு. இருந்தாலும் அதுல முக்கியமான பாகமா கேமராவோட லென்ஸ்னு கூட சொல்லலாம். ஒரு போட்டோ துல்லியமான கிளாரிட்டியோட கிடைக்கணும்னா அதுக்கு ரொம்பவே முக்கியமானது இந்த லென்ஸ் தான். இந்த லென்ஸ் கேமராக்குள்ள கரெக்டான இடத்துல தான் வச்சிருக்கணும். லென்ஸோட மெட்டீரியலும் அது இருக்கிற பொசிஷனும் சேஞ்ச் பண்ணி பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான டெஸ்டிங்லாம் பண்ணி தான் கேமராக்கான லென்ஸை டெவலப் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த லென்ஸ் எல்லாமே 3D சாஃப்ட்வேரோட உதவினால முதல்ல கம்ப்யூட்டர்ல ஃபிட் பண்ணுவாங்க. இதுல டெஸ்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஒரிஜினல் லென்ஸே தயாரிக்க போறாங்க. கிளாஸ் பீசஸோட கிரைண்டிங்ல இருந்து தான் இதோட ஸ்டார்டிங் ஆரம்பிக்குது. இதை பாலிஷ் பண்றதுக்காக எவ்வளவு நேரம் பாலிஷ் பண்ணணும், என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணணும், இதுல இருந்து எவ்வளவு மெட்டீரியல் ரிமூவ் பண்ணணும், இது எல்லாமே ரொம்ப கவனத்தோட செய்யக்கூடிய காரியங்கள் தான். டைமண்ட் டிஸ்க் ஷேப்ல இருக்க ஒரு பிளேட் யூஸ் பண்ணி தான் இதை கரெக்டான ஷேப்ல பண்ணி எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1000 வாட்டி பாலிஷ் பண்ண லென்ஸை கெமிக்கல் வாஷ் பண்ணி எடுக்கிறாங்க. இதோட குவாலிட்டியை நல்லபடியாக செக் பண்ணதுக்கு அப்புறமா ரிஃப்ளெக்ஷன் கம்மி பண்ணுறதும், பேச்சிங் ஸ்டாப் பண்ணுறதையும், ஸ்க்ராச்சஸை ஸ்டாப் பண்ணுற கோட்டிங்கும் இதுக்கு மேலே கொடுக்க போகிறாங்க. இப்படி தயார் பண்ணி எடுக்கிற லென்ஸை ரொம்பவே ப்ரீஷியஸானதாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இமேஜ் சென்சாரோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் தான். லென்ஸ் வழியாக இமேஜ் சென்சாரில் விழுற லைட்டை இது ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றுது. ஒவ்வொரு பிக்சல்லையும் ஆயிரக்கணக்கான எலக்ட்ரான்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து தான் அற்புதமான ஃபோட்டோகிராஃபிக்கே நமக்கு கிடைக்குது. ரொம்பவே நீட் அண்ட் கிளீனாக இருக்கிற ஏரியாவில் தான் இமேஜ் சென்சாரோட ப்ராசஸிங் வேலையாக நடக்க போகுது. செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் மாதிரி தான் சிலிக்கான் வேஃபர் மூலியமாக தான் இதையும் தயாரிக்கிறாங்க. ஒரு பெரிய டிஸ்கில் இருந்து ஒவ்வொரு சென்சாரையும் கட் பண்ணி எடுத்து எலக்ட்ரிக்கல் பாண்டிங்கும் வயரிங்கும் கொடுக்குறாங்க. கேமராவில் வைக்கிறதுக்காக செட் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த சென்சார்ல இருந்து வர்ற எலக்ட்ரிக் சிக்னலை இமேஜ் ப்ராசஸர் தான் ஒரு ஃபோட்டோகிராஃபிக்காக மாற்றுது. நம்மளுடைய முகமும் முகத்தோட பாவங்களையும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது இதோட உதவினால தான். உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனையும் இதை ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கும். ஒவ்வொரு கேமராவோட ஒர்க்கிங் பிரின்சிபலும் உள்ள இருக்க முக்கியமான பாகங்களும் எல்லாம் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். இதோட டிசைன்ஸ் தான் வித்தியாசப்படுத்தி காட்டும். முதல்ல கேமரா எப்படி இருக்கணும்னு ஒரு டிசைனர் ஸ்கெட்ச் பண்ணி காட்டுறாரு. 3D சாஃப்ட்வேரோட உதவினால கேமரா பாடியை மேனுஃபேக்சரிங் பண்ணி எடுப்பாங்க. இதுக்குள்ள தேவையான சின்ன சின்ன டீட்டெயில்ஸையும் கொடுப்பாரு. கேமராவோட ஒவ்வொரு பாகங்களும் என்ன கலர்ல இருக்கணும், என்ன டிசைன்ல இருக்கணும்னு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து முடிவெடுப்பாங்க. இந்த ரூம் ஒரு டஸ்ட் ப்ரூஃப் ரூம். இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் ஒரு டெவலப்மெண்ட் டீம் கிட்ட தான் கொடுப்பாங்க. இதுக்கப்புறமா இவங்க 3D சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணி கேமராவோட நியூ டிசைன்ஸை ரெடி பண்ணி எடுப்பாங்க. இதோட ப்ரோட்டோடைப் கண்டுபிடிச்சி கம்ப்ளீட்டாக டெஸ்டிங் பண்ணி பார்ப்பாங்க. இதில் எல்லா பாகங்களும் கரெக்டாக ஒர்க்கிங் ஆகுதுன்றது கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா இந்த மாடலை ஆத்தரைசேஷன் பண்ணுவாங்க. இதோட ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை லோ டெம்பரேச்சரில் டெஸ்டிங் பண்ணி பார்ப்பாங்க. பல தடவை கீழே போட்டு பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட 1000 வாட்டியாச்சும் இதோட பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்ப்பாங்க. இதை மாதிரி பல வகையான டெஸ்டிங்லாம் இங்கே பண்ணி பார்க்குறாங்க. இந்த டெஸ்டிங்கில் எல்லாம் பாஸ் ஆனதுக்கப்புறமா தான் ஒரு மாடலோட ஃபேக்ட்ரி ப்ராசஸ்க்கே போவாங்க. இதுக்காக பல இடத்துல இருந்து தயார் பண்ண பாகங்கள் எல்லாமே அசம்பிள் பண்ணுறதுக்காக ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு வராங்க. இங்கே முழுக்க எம்ப்ளாயீஸ் தான் கேமராவோட பார்ட்ஸ் எல்லாமே அசம்பிள் பண்ணுறது.
இங்கே கேமரா அசம்பிள் பண்ணுற ஏரியாவில் ரொம்பவே நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கிற ஏரியா தான் கம்ப்ளீட் டஸ்ட் ப்ரூஃப். இதை பல வகையான டெஸ்டிங்லாம் இங்கே பண்ணி பார்த்ததுக்கப்புறம் 100% குவாலிட்டி செக்கிங் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த ப்ராடக்ட்டையே வெளில லான்ச் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இந்த கேமராஸ் எல்லாமே பேக்கிங் பண்ணி உலகத்தில் இருக்க பல பாகங்களில் இருக்கிற ஃபோட்டோகிராஃபர்ஸ் கையில் தான் கிடைக்க போகுது. கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோட மற்ற சேனல்கள் தான். முடிஞ்சால் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ இப்போ பார்த்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.